வியூவர்ஸ், இப்பொழுது வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருள்களை எப்படி சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வெள்ளி கொலுசு இங்கே பாருங்கள் எந்த கண்டிஷனில் இருக்குன்னு. இது மாதிரி வெள்ளி கொலுசு, வெள்ளி மோதிரம், பிரேஸ்லெட்டரு, இது மாதிரி வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்கள் அல்லது காப்பர் சம்மந்தப்பட்ட பொருள்களை எப்படி நம்ம சுத்தப்படுத்துறது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புளிச்ச கீரையை இது மாதிரி பறிச்சுக்கணும். பறித்த பிறகு இதை அலசிட்டு நல்லா வேக வைக்கணும். வேக வச்ச பிறகு அந்த வாட்டரை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த வேக வச்ச கீரை தண்ணி இருக்கு இல்லையா, புளிச்ச கீரை தண்ணியை அதை எடுத்துக்கணும். ஃபுல்லாக முழு சோடா உப்பு 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறோம். டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போடலாம். போட்டு நல்லா அதை கலக்கி விடுங்க. வினிகர் ஒரு 2 மூடி அளவுக்கு இதில் ஊற்றிடுங்க. நல்லா கலக்கிடுங்க. நல்லா கலக்கிட்டு இந்த கொலுசு எடுத்து இது உள்ளே போட்டுருங்க. ஃபுல்லாக முழுக்கட்டும். போட்டு வச்சிட்டோம். இப்போ இது மூடி வச்சுட்டு 1 hour முடிஞ்ச பிறகு இதை சுத்தப்படுத்தி உங்களுக்கு இதனுடைய தூய்மையை காட்டுறேன். இப்போ இதை எடுத்து வச்சிட்றேன். 1 மணி நேரத்துக்கு பிறகு பாருங்கள் எந்த அளவுக்கு இது இதாக மாறி பாருங்கள் எந்த அளவுக்கு இது பாருங்கள் எப்படி பளபளன்னு இருக்கு பாருங்கள். இதில் டஸ்ட்டு பார்ட்டிகளே எவ்வளோ இருக்கு பாரு. இந்த தண்ணியை மாற்றிட்டு வேறு தண்ணி வச்சு இதை தீர்த்து சோப் போட்டு தீர்த்தோம்னாக்கா இன்னும் கிளியராக மாறிடும். இந்த தண்ணியை நான் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வேறு வாட்டர் ஆட் பண்ணி நான் கொடுக்குறேன். எடுத்து உள்ளே போட்டு இது இதை சோப்பு வச்சு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். நல்லா ப்ரெஷ் பண்ணிடணும். சோப்பில் போட்டு ப்ரெஷ் பண்ணவே ஆட்டோமேட்டிக்கே இது நல்லா துணியில் துடைச்சது காட்டுறேன். அவ்வளோதான். அது ஒரு துணியில் இதை துடைச்சி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. புது கொலுசு மாதிரி இருக்கும். இரவு நேரங்கிறதுல சரியாக அது வரல. இங்கே பாருங்கள் புது கொலுசு மாதிரி இருக்கும்.
ஸோ தேங்க்யூ டு ஆல்.